உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு உடல் அரிப்பு. குழந்தைகளுக்கு உடல் அரிப்பு ஏன் வருது? இன்னைக்கு தாய் சாப்பிட்ற உணவுகள் என்னென்னமோ சாப்பிட்றாங்க. இந்த எண்ணெய் பலகாரங்கள், இன்றைக்கி இருக்கிற எண்ணெய்கள் சரியே கிடையாது. எத்தனையோ வகை எண்ணெய் வந்துருச்சு இன்றைக்கி. நம்ம முந்தையெல்லாம் சாப்பிட்டது விளக்கெண்ணெயில் சாப்பிட்டோம், தேங்காய் எண்ணெயில் சாப்பிட்டோம், கடலை எண்ணெயில் சாப்பிட்டோம், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நெய். இந்த 5 தான் நம்ம சாப்பிட்டோம். இன்றைக்கி அந்த 5மே கிடையாது. வேறு புதுசாக எண்ணெய் கொண்டு வந்து அந்த எண்ணெயெல்லாம் சாப்பிடும்போது தாய் சாப்பிட்றதால குழந்தைக்கு அரிப்பு வந்துடும். தாய்க்கும் அரிப்பு வந்துடும், குழந்தைக்கும் அரிப்பு வந்துடும். தாய்ப்பால் குடிக்கிறதால குழந்தைக்கு அரிப்பு வந்துடுது. ஏன் குழந்தைக்கு அரிக்குதுன்னு தெரியாமையே நிறைய மருத்துவம் செய்வாங்க. அதில் முக்கியமாக இலுப்ப இலை, மர மஞ்சள், விளக்கெண்ணெய், இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். குழந்தைக்கு அரிப்பு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு அரிப்பு வர்றதுக்கு காரணங்கள் படுக்கிற இடம், உடை, நம்ம போட்டு விடுற துணிகள். தொட்டில் குழந்தைனாக்கா நம்ம தொட்டில் கட்டி போடுவோம், அல்லது கீழே நல்ல இப்போ நிறையா பெட்டு மாதிரி இருக்குது, அதில் நிறைய பஞ்சு, கொசு வலை எல்லாமே வச்சு ஒரு அழகுக்காகவும் சேஃப்டிக்காகவும் வைக்கிறாங்க. அதுவே அதிக சூடாகும். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி விடுறதே இல்லை. அது தேய்ச்சி விட்டாக்கா தோல் கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதேதோ வாசனை பொருளுக, பவுடரு, சோப்பு, அது இதுன்னு போடுறதுலேயே குழந்தைங்களுக்கு அரிப்பு வந்துடுது. அது நீங்கள் என்ன பண்ணுனாலும் அந்த துணிமணிகளை சின்ன வயசு குழந்தை ஸ்கின்னு மெல்லிசாக இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே போய் தாக்கும். சூடுனாலும் குளிர்ச்சினாலும் எல்லாமே சீக்கிரமாக தாக்கும். தாய்க்கு இருக்கிறது இப்போ அரிப்பு இருந்ததுனாக்கா தாய்ப்பால் கொடுக்குறவங்க தாய்க்கு இருக்கிறது அந்த தோல் அரிப்பு இருக்கிறத குழந்தைக்கும் அரிப்பு வரும். அதனால தயவு செஞ்சு வாய் கட்டுப்பாடோடு இருங்க. குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறவங்க, குழந்தையா இருக்கட்டும், அந்த தொட்டில் போடுறீங்கனாக்கா காட்டன் துணி, அதாவது மல்லு வேஷ்டி, அம்மாவோட புடவை, அதெல்லாம் நூல் புடவை அந்த மாதிரி இருக்கிறத மெத்துன்னு விரித்து ஜமக்காலம் அந்த மாதிரி இருக்கிறதுல போடுங்க. தொட்டில் கட்டி போட்டிங்கனாக்கா காட்டன் எல்லாம் போடுங்க. அதனால தான் வெள்ளை துணியில், நல்ல காட்டன் துணியில் குழந்தைங்கள 1 மாதம் வரைக்கும் நம்ம படுக்க வச்சு அதுக்கு துணியை பொத்தி வச்சு, பனியன் மாதிரி நல்ல கிளாத்தெல்லாம் இருக்குது, காட்டன் இதவே பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக உடம்புல அரிப்பு இருக்காது. அதை மீறியும் சூடாகுனா தான் குழந்தைங்களுக்கு அரிப்பு வரும். உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்க்கணும், தடவி விடணும், குளிக்க வச்சு முடிஞ்ச உடனே துவட்டிட்டு. அந்த அரிப்பு இருந்து குழந்தைங்க உருண்டு உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த வேர்க்கூர் மாதிரி கூட வந்துடும், உடம்பு முழுக்க தெரியும். தாய் பார்க்கலாம் நல்லா. ஏன் குழந்தை அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் இருக்கும். உடம்பை தொட்டு பார்த்தாக்கா நல்லா சூடாக இருக்கும். அதுலேயே அந்த குழந்தை அரிப்பு சூட்டில் அழுகுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அரிப்பு வந்துருச்சுனாக்கா அதை தடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இலுப்ப இலை சாறு, இதில் ஒரு 4 சொட்டு எடுத்துக்கிறணும். மர மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு எடுத்தாச்சு. விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன். அளவு முறைகளை சொல்கிற மாதிரி செய்யுங்க. கூட்டி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஒரு 2-3 முறை சேர்த்து வயிற்றுப்போக்கு போகும். அப்போ நீங்கள் ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஏன் குழந்தைக்கு நம்ம மருந்து சேராமல் போயிடுச்சா என்னமோன்னு தாய்க்கு பய உணர்வு வரும். அதனால் எண்ணெய் அதிகம் சேர்த்திங்கனாக்கா அதிகமாக வயிற்றுப்போக்கு போகும். செரிக்கிற தன்மை குழந்தைக்கு இல்லாட்டினாக்கா அதுதான் பண்ணும், வேறு ஒன்றும் செய்யாது. ஒன்றா நல்லா கலந்துடணும். இப்போ இதை நம்ம நெய் விளக்கில் முறித்து எடுத்துடணும். இந்த சூட்லேயே அந்த மூலிகையும் எண்ணெய், அந்த பொடி, மரமஞ்சள் பொடி, இதெல்லாம் கூட்டு மருந்து ஒன்று சேர்த்து முறிவாயிருச்சு. இந்த சூடே போதுமானது. இப்போ மருந்து முறித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சூடு சரியாக இருக்குதா, அதிக சூடாக இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்துட்டு இல்லை வெதுப்பு சூடாக இருக்கிறப்போ மெதுவாக குழந்தைக்கு வெறும் வயிற்றில் கொடுத்துடணும். குழந்தைக்கு உடம்புல அரிப்பு சரியாயிரும். குழந்தைக்கு அரிப்பு, இலுப்ப இலை, மரமஞ்சள், விளக்கெண்ணெய், இது 3ம் சேர்ந்து கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரித்து முறித்து எடுத்துருக்கோம்.
இது அப்படியே குழந்தைக்கு கொடுத்தோம்னா அரிப்பு குறைஞ்சிரும். குழந்தைக்கு அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.